யார் தலைமையில் முகலாய பேரரசை வீழ்த்துவதில் மராத்தியர்கள் வெற்றி பெற்றனர்? அதாவது சிவாஜியின் அவர்களின் தலைமையில் தான் முகலாய பேரரசை வீழ்த்துவதில் மராத்தியர்கள் வெற்றி பெற்றனர். தமிழகத்தில் மராத்திய ஆட்சியை ஏற்படுத்துவதில் வெற்றி கண்டவர் யார்? வெங்கோஜி. அவர் தான் பார்த்தீங்கன்னா நாயக்கர் ஆட்சி முடிந்தவுடன் தமிழகத்தில் மராத்திய ஆட்சியை ஏற்படுத்துவதில் வெற்றி கண்டவர் ஆவார். வெங்கோஜி பார்த்தீங்கன்னா சிவாஜியின் ஒன்றுவிட்ட சகோதரர் ஆவார். தஞ்சாவூரில் மராத்தியர் ஆட்சி. தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா 1674 முதல் 1832 ஆண்டு வரை, அதாவது 2ஆம் சரபோஜி மன்னர் வரை தஞ்சாவூரில் மராத்தியர்கள் ஆட்சி இருந்தது. மராத்தியர் வாழ்ந்த குறுகலான நிலப்பகுதியின் பெயர் என்ன? மராத்தியர் வாழ்ந்த குறுகலான நிலப்பகுதியின் பெயர் கொங்கணம் ஆகும். மராத்தியர்கள் யாரின் கீழ் செயல்பட்டனர்? மராத்தியர்கள் பார்த்தீங்கன்னா பாமினி சுல்தான்கள் கீழ் செயல்பட்டனர். மராத்தியர்கள் நடத்தும் போர் முறை என்ன? மராத்தியர்கள் பார்த்தீங்கன்னா கொரில்லா போர் முறையில் வல்லவர்களாக இருந்தனர். மராத்தியர்கள் எவ்வாறு ஒன்றிணைந்தனர்? மராத்தியர்கள் பார்த்தீங்கன்னா சிதறி இருந்தாங்க. அவங்க பக்தி இயக்கத்தின் மூலம், அதில் சொல்லப்பட கருத்துக்கள் மூலம் மராத்தியர்கள் ஒன்றிணைந்தனர். அதில் முக்கியமானவர்கள் யார் பார்த்தீங்கன்னா துக்காராம், ராம்தாஸ், ஏகநாதர் போன்றவர்கள் மிக முக்கியமானவர்கள் ஆவார்கள். தக்கான பகுதியில் சிதறி கிடந்த மராத்தியரை ஒன்றிணைத்தவர் யார்? தக்கான பகுதியில் சிதறி கிடந்த மராத்தியரை ஒன்றிணைத்தவர் சிவாஜி ஆவார். மராத்தியரின் தலைநகர் எது? மராத்தியர்களின் தலைநகர் பார்த்தீங்கன்னா ராய்கர் அப்படிங்கிறதா மராத்தியரின் தலைநகர் ஆகும். சிவாஜி இவரோட ஆட்சி காலங்கள் பார்த்தீங்கன்னா 1627 முதல் 1680 ஆண்டு வரை. சிவாஜி எங்கு பிறந்தார்? சிவாஜி பார்த்தீங்கன்னா ஜூனார் என்ற இடத்தில் அருகே சிவ்னர் அப்படிங்கிற பகுதியில் சிவாஜி பிறந்தார். சிவாஜியின் பெற்றோர் யாவர்? சாஜி போன்ஸ்லே மற்றும் சீஜாபாய் தான் சிவாஜியின் பெற்றோர் ஆவார்கள். சாஜி போன்ஸ்லே வழித்தோன்றல்கள், அதாவது அவங்களோட வழித்தோன்றல்கள் பார்த்தீங்கன்னா தாய் வழியில் தேவகிரி ஆண்ட யாதவ மன்னர்கள் சாஜி போன்ஸ்லேவின் வழித்தோன்றல்களாகவும், தந்தை வழியில் பார்த்தீங்கன்னா மேவாரியின் சிசோடியாக்கள் தந்தை வழியில் வழித்தோன்றல்களாகவும் சாஜி போன்ஸ்லே வழித்தோன்றல்கள் இருந்தார்கள். சாஜி போன்ஸ்லே யாரின் கீழ் சேவை புரிந்தார்? அவர் அம்பர் மாலிக். அவர் இறந்த பின்பு பிஜப்பூர் சுல்தானிடம் சாஜி போன்ஸ்லே, சிவாஜியின் அப்பா பார்த்தீங்கன்னா சாஜி போன்ஸ்லே அம்பர் மாலிக்கிடம் சேவை புரிந்தார். அம்பர் மாலிக் பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். அவர் அம்பர் மாலிக் இறந்த பின்பு பிஜப்பூர் சுல்தானிடம் பணியாற்றினார். சிவாஜியும் அவரது தாயும் யார் பராமரில் விடப்பட்டனர்? இவரோட சிவாஜியோட ஜாகிர்தாரான தாதாஜி கொண்டதேவ் அப்படிங்கிற ஒரு இடத்துல சிவாஜியும் அவரது தாயும் பராமரிப்பில் விடப்பட்டனர். சிவாஜி யாரிடம் நன்மதிப்பை பெற்றார்? சிவாஜி பார்த்தீங்கன்னா மாவாலியை சார்ந்த விவசாயிகள் மற்றும் தலைவர்களிடம் நன்மதிப்பை பெற்றார். சிவாஜி யாரை குருவாக ஏற்றுக்கொண்டார்? சிவாஜி பார்த்தீங்கன்னா துறவி ராம்தாஸ் அவர்களை குருவாக ஏற்றுக்கொண்டார். சிவாஜி பார்த்தீங்கன்னா 1646 பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து கோட்டையை கைப்பற்றினார். ராய்கர் கோட்டையை கைப்பற்றி முழுமையாக கட்டியவர் யார்? சிவாஜி அவர்கள்தான் ராய்கர் கோட்டையை கைப்பற்றி முழுமையாக கட்டியவர் ஆவார். 1647 தாதாஜி கொண்டதேவ் இறப்பு, அதாவது அந்த ஜாகீர்தாரான தாதாஜி கொண்டதேவ் இறப்பு, சிவாஜி தன் தந்தையின் ஜாகீர் நிலத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு சிவாஜிக்கு வழங்கப்பட்டது. பாராமதி, இந்தபுரம், புரந்தர், கொண்டனா கோட்டைகளை சிவாஜி அந்த காலத்தில் கைப்பற்றினார். பாராமதி, இந்தபுரம், புரந்தர் மற்றும் கோண்டனா கோட்டைகளை சிவாஜி கைப்பற்றினார். யார் சிவாஜியின் தந்தையை சிறுமிப்படுத்தி சிறையில் அடைத்தார்? பீஜப்பூர் சுல்தான் தான் சிவாஜியின் தந்தையை சிறுமைப்படுத்தி சிறையில் அடைத்தார். சாஜி யாருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்? சாஜி போன்ஸ்லே பார்த்தீங்கன்னா தக்காணத்தின் அரசு பிரதிநிதியாக இருந்த மூராத், இளவரசர் மூராத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன் பிறகு 1649 சாஜி போன்ஸ்லே விடுதலை செய்யப்பட்டார். 1649 முதல் 1655 ஆண்டு வரை இராணுவ செயல்பாடுகளில் சிவாஜி விலகியே இருந்தார். இந்த காலகட்டத்தில் அவர் மராத்தியர்களை ஒன்றிணைக்கவும் போர் திறன்களை அறிந்து கொள்ளவும் பயன்படுத்தி கொண்டார். 1656 மீண்டும் இராணுவ செயல்பாடுகளை சிவாஜி தொடங்கினார். எந்த பகுதியை சிவாஜி கைப்பற்றியதால் மராத்தியர்களின் மத்தியில் பிரபலமடைந்தார்? அவர் சதாரா மாவட்டத்தில் ஜாவ்லிங்கிற பகுதியை சிவாஜி கைப்பற்றியதால் மராத்தியர்கள் இடத்தில் மிகவும் பிரபலமடைந்தார். பிரதாப்கர் கோட்டை எங்கு கட்டப்பட்டது? பிரதாப்கர் கோட்டை ஜாவ்லிக்கு மேற்கே 2 கிலோமீட்டர் தொலைவில் பிரதாப்கர் கோட்டை கட்டப்பட்டது. 1656 பிஜப்பூர் சுல்தான் அடில்சா மரணம். அவரது அவரது மகன் இரண்டாம் அடில்சா 18 வயதான இரண்டாம் அடில்சா பொறுப்பேற்றுக் கொண்டார்.
1657 அவுரங்கசீப் பார்த்தீங்கன்னா பீடார், கல்யாணி, பரிந்தார், புரந்தார் இதெல்லாம் வந்து கைப்பற்றினார். சுல்தான் மற்றும் சிவாஜி வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவுரங்கசீப்பிடம் சமரசம் செய்து கொண்டிருந்தனர். ஷாஜகான் நோய்வாய்ப்பட்டார். அதை பயன்படுத்தி சிவாஜி வந்து என்ன பண்ணாரு, கல்யாண், பீவாண்டி, மாகுலி கோட்டைகளை சிவாஜி அந்த சமயத்தில் கைப்பற்றினார். அப்சல்கான் சிவாஜியை பார்த்து உரைத்த சூளுரை என்ன? அப்சல்கான் பார்த்தீங்கன்னா மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை, ஆனால் பிஜப்பூர் சுல்தானால் அப்சல்கான் தான் சிவாஜியை பார்த்து மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை வந்து நான் வந்து கொன்றுவிட்டு வருகிறேன்னு சூளுரைத்துட்டு போவார். ஆனால் பிஜப்பூர் சுல்தானால் வந்து சிவாஜியை வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் பன்காலா கோட்டையை வந்து சிவாஜி கைப்பற்றினார். முடிவில் என்ன பண்ணாங்க, ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு தமது ஆளுகையின் உள்ள பகுதிகளுக்கு சிவாஜி ஆட்சியாளரானார். 1658 அவுரங்கசீப் மாமன்னர், அவுரங்கசீப் வந்து மாமன்னர் ஆனார். அவர் வந்து என்ன பண்றாரு, சிவாஜியை ஒடுக்க நினைத்தார். அதனால் தக்கான ஆளுநராக செயிஸ்ட்கானை வந்து அவர் நியமிப்பார். 1660 பூனாவில் அவரது இல்லம் மீது வந்து சிவாஜிகள் வந்து ஒரு கொரில்லாப்படை தாக்குதல் நடத்துவார். இதை வந்து 1663 அவுரங்கசீப் என்ன பண்ணுவார், செயிஸ்ட்கானை திரும்ப அழைத்து கொண்டார். சிவாஜி சூரத் நகரை குறிவைத்து எந்த ஆண்டு தாக்குதல் நடத்தினார்? சிவாஜி சூரத் நகரை குறிவைத்து 1664 ஆண்டு தாக்குதல் நடத்தினார். பிஜப்பூரை இணைக்க மற்றும் சிவாஜியை அடக்க அவுரங்கசீப் அனுப்பி வைத்த தளபதிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரஜபுத்திர தளபதி ராஜா ஜெய்சிங்க தான் பிஜப்பூரை இணைக்க மற்றும் சிவாஜியை அடக்க அவுரங்கசீப்பால் அனுப்பி வைக்கப்பட்ட தளபதி ஆவார். அப்பொழுது தற்காலத்தின் நிர்வாகம் பார்த்தீங்கன்னா மூவாசம், அதாவது பின்னர் முதலாம் பகதூர் ஷா அப்படின்னு அழைக்கப்பட்டவர் தான் அப்பொழுது தக்காணத்தின் நிர்வாகத்தில் இருந்தவராவார். 1665 ஜெய்சிங் தலைமையில் புரந்தர் கோட்டை சுற்றி வளைப்பு. சிவாஜி வந்து ஒன்றும் பண்ண முடியாமல் என்ன பண்ணிவார், பேச்சுவார்த்தை, சிவாஜி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கொண்டார். 1665 ஜூன் 11 புரந்தர் உடன்படிக்கை ஏற்பட்டது. அப்போ புரந்தர் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டுனா 1665 ஜூன் 11. அவர் கைப்பற்றிய கோட்டைகள் அவருக்கு கிடைத்தன, சிவாஜி கிடைத்தன. முகலாய பேரரசில் மன்சப்தராக இருக்க சிவாஜி ஒப்புக்கொண்டார். 1666 சிவாஜியும் மகன் சாம்பாஜியும் அதாவது இவரோட ஜெய்சிங்கோட அழைப்பினை ஏற்று ஆக்ராவுக்கு போவாங்க. ஆனால் வந்து ஆக்ராவில் வந்து அவங்க முகலாய பேரரசால் சிறுமைப்படுத்தப்பட்டனர். அப்போ வந்து சிவாஜி வந்து பழக்குடியிலிருந்து தப்பி அந்த இடத்துட்டு வெளியேறுகிறார். 1666 ஆண்டு சிவாஜி வந்து தீவிர போர்க்கொள்கையை கடைபிடித்தார். சாம்பாஜி வந்து பார்த்தீங்கன்னா மன்சப்தார் அப்படிங்கிற 5000 படிநிலையில் அதாவது சிவாஜியின் மகன் தான் சாம்பாஜி. சாம்பாஜி வந்து மன்சப்தார் அப்படிங்கிறதுல 5000 என்ற படிநிலையில் இருந்தார். ராஜா ரத்வந்த் சிங்குடன் சிவாஜி வந்து மிகவும் நட்பு கொண்டிருந்தார். பெராரில் சிவாஜிக்கு கொடுக்கப்பட்ட ஜாகிர் நிலத்தில் ஒரு பகுதி எடுத்துக்கொண்டவர் யார்? பெராரில் சிவாஜி கொடுக்கப்பட்ட ஜாகிர் நிலத்தில் ஒரு பகுதி எடுத்துக்கொண்டவர் அவுரங்கசீப். அதனால் வந்து சிவாஜி கோபமடைந்தார். 1670 சூரத்தில் மீண்டும் சிவாஜி கைப்பற்றினார். 1672 சூரத்திலிருந்து சவுத் வருமானத்தை மராத்தியர்கள் பெற்றனர். சவுத் வருமானம்னா இவங்க பிடிச்ச பகுதியிலிருந்து மற்றவங்களை ஆட்சி செஞ்சாலும் அந்த வருமானத்தில் பகுதி இவங்களுக்கு கிடைச்சது, மராத்தியர்களுக்கு. சிவாஜி என்று அரியணை ஏறினார்? சிவாஜி பார்த்தீங்கன்னா 1674 ஆண்டு ஜூன் 6 ராய்கர் கோட்டையில் சத்ரபதி சிவாஜி என்ற பட்டத்துடன் அரியணை ஏறினார். கோல்கொண்டா சுல்தானுடன் ரகசிய ஒப்பந்தம் சிவாஜி செய்து கொண்டார். அதனால் பார்த்தீங்கன்னா அதன் பிறகு செஞ்சி, வேலூர் கோட்டைகளை சிவாஜி கைப்பற்றினார். தஞ்சாவூரில் யாரை சிவாஜி நியமித்தார்? நிர்வாகத்துக்கு தஞ்சாவூரில் யாரை நியமித்தார்னா வெங்கோஜி என்பவரை சிவாஜி நியமித்தார். சிவாஜி வந்து மதுரை நாயக்கர்களுக்கு கப்பம் தர உறுதியளித்தவுடன் தஞ்சாவூரில் மராத்திய ஆட்சியை வெங்கோஜி என்பவர் மூலம் சிவாஜி நியமித்தார். செஞ்சி 2ஆம் கட்ட பாதுகாப்பு அரணாக மராத்தியர்களுக்கு செஞ்சி தான் 2ஆம் கட்ட பாதுகாப்பு அரணாக விளங்கியது. சிவாஜியின் மூத்த மகன் சாம்பாஜி யாருடன் இணைந்தார்? சிவாஜியின் மூத்த மகன் சாம்பாஜி பார்த்தீங்கன்னா முகலாயர்களுடன் இணைந்தார். சாம்பாஜி யாரால் கைது செய்யப்பட்டார்? சிவாஜியின் மகன் சாம்பாஜி வந்து முகலாயர்கள் கூட போய் சேர்ந்துருவார். ஆனால் வந்து சாம்பாஜி வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்பால் கைப்பற்றப்பட்டார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பாஜி வந்து பன்காலா கோட்டையில் அடைக்கப்பட்டார். சிவாஜி எந்த வயதில் காலமானார்? சிவாஜி பார்த்தீங்கன்னா 53ஆம் வயதில் 1680 ஆண்டு வந்து காலமானார்.
சிவாஜி இறந்தபோது எந்த மாவட்டங்களில் தீர்வு காணப்படவில்லை? அதாவது சிவாஜி இறந்தப்போ பார்த்தீங்கன்னா வேலூர், செஞ்சி போன்ற மாவட்டங்களில் தீர்வு காணப்படாமல் இருந்தது. சிவாஜி மறைவிற்கு பின்பு மராத்திய இராணுவத்திற்கு பொறுப்பேற்றவர் யார்? சிவாஜியின் மறைவிற்கு பின் பார்த்தீங்கன்னா அவரது மகன் சாம்பாஜி தான் பொறுப்பேற்றார். பெராரில் நுழைந்து பகதூர்பூரை அவர் சாம்பாஜி கைப்பற்றினார். அதனால் அவுரங்கசீப் சாம்பாஜி மீது ஆத்திரம் அடைந்தார். அவுரங்கசீப் சாம்பாஜியின் மீது கோபம் கொள்ள காரணம் என்ன? அதாவது தனது மகன் 2ஆம் அக்பருக்கு பார்த்தீங்கன்னா அவர் சாம்பாஜி ஆதரவு கொடுப்பாரு. அதை பார்த்து தான் அவுரங்கசீப் சாம்பாஜியின் மீது கோபம் கொண்டார். 1689 முகலாயப்படை சாம்பாஜியை பிடித்து என்ன பண்ணாங்கன்னா கொன்று ஆற்றில் வீசப்பட்டது. 1689 முகலாயப்படை சிவாஜியின் மகன் சாம்பாஜியை பிடித்து கொன்று ஆற்றில் வீசப்பட்டது அவரது உடல். செஞ்சிக்கோட்டையில் இருந்து சண்டையிடத் தொடங்கியவர் யார்? அதாவது செஞ்சிக்கோட்டையிலிருந்து ராஜாராம் அவர்கள் தான் முகலாயர்கள் எடுத்து சண்டையிடத் தொடங்கியவர் ஆவார். 1700 அவர் ராஜாராம் மரணம் அடைந்த பின்பு அவர் மனைவி தாராபாய் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவாஜி சாம்பாஜி இறந்த பின்பு நடக்கும் மராத்தியர்களில் ஆட்சி. தாராபாய் யாருக்கு எதிராக போர் தொடுக்க பணிக்கப்பட்டார்? தாராபாய் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் அரசுக்கு எதிராக போர் தொடுக்க பணிக்கப்பட்டார். 1707 அவுரங்கசீப் மறைவு. அவுரங்கசீப் மரணத்திற்கு பிறகு மராத்தியர் அரியணையை அலங்கரித்தவர் யார்? அவுரங்கசீப் மரணத்திற்கு பிறகு மராத்தியர் அரியணையை அலங்கரித்தவர் பார்த்தீங்கன்னா சாம்பாஜியின் மகன் சாகு. சாம்பாஜியின் மகன் சாகு பொறுப்பேற்றத தாராபாய் ராஜாராம் மனைவி தாராபாய் எதிர்ப்பு. அதனால் உள்நாட்டு கழகம் அங்கே மராத்தியர் ஆட்சியில் வெடித்தது. 1708 சாகு அரியணை ஏறினார். 1708 சாகு அரியணை ஏறினார். அவருக்கு ஆதரவாக யார் இருந்தாங்கன்னா பாலாஜி விஸ்வநாத் அதற்கு ஆதரவளித்து சாம்பாஜியின் மகன் சாகுவை அரியணையில் ஏற்றினார். 1713 பாலாஜி விஸ்வநாத் பேஸ்வாக அறிவிப்பு. பேஸ்வாங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர்களுக்கெல்லாம் முதன்மையானவர், அதாவது பிரதம மந்திரின்னு சொல்லுவோம். சாகு அவர் சதராவில் ஓய்வெடுக்க சென்றார். தாராபாயின் மாற்று அரசாங்கத்தின் தலைநகர் அது. அவர் அந்த ராஜாராம் மனைவியின் தாராபாய் மாற்று அரசாங்கமாக கோல்காப்பூரில் அங்கே ஆட்சி நடத்திட்டு வருவாங்க. தாராபாயை 1717 சிறைப்பிடித்தவர்கள் யார்? தாராபாயை பார்த்தீங்கன்னா 1714 சிறைப்பிடித்தவர்கள் ராஜாராமோட 2வது மனைவி ராஜாபாய் மற்றும் அவரது மகன் 2ஆம் சாபாஜி தான் தாராபாயை, ராஜாராமின் முதல் மனைவி தாராபாயை சிறைப்பிடித்தவர்கள் ஆவார்கள். கோல்காப்பூரில் என்ன பண்ணுவார்? 2ஆம் சாபாஜி பதவியேற்பு. அவர் என்ன பண்ணுவார்? சாகுவின் அதிகாரத்தை அவர் ஏற்றுக்கொள்வார். சாகு மறைந்த பின்பு 1749 ராமராஜா அரியணை ஏறினார். மராத்தியர்களில் சாகு மறைந்த பின்பு 1749 அரியணை ஏறியவர் ராமராஜா அரியணை ஏறினார். 1761 தாராபாய், 1777 ராமராஜா இவங்கெல்லாம் காலமானார்கள். ராமராஜாவிற்கு தத்து புதல்வர் யார்? ராமராஜாவினோட தத்து புதல்வர் பார்த்தீங்கன்னா 2ஆம் சாகு. இவர் 1808 வரை பார்த்தீங்கன்னா பெயரளவுக்கு அரசராக இருந்தார். ராமராஜாவின் தத்து புதல்வர் யாருன்னா 2வது சாகு தான். இவர் 1808 வரை பெயரளவுக்கு அரசராக இருந்தார். யாரை பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக சதி செய்வதாக கூறியிருந்து ஆட்சியில் நீக்கியது? அதாவது 2ஆம் சாகுவின் மகன் பிரதாப் சிங் தான். அவர் வளர்ப்பு மகன் 2வது சாகு. அவரோட மகன் பார்த்தீங்கன்னா பிரதாப் சிங் தான் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக சதி செய்வதாக கூறி 1839 அவரை என்ன பண்ணுறாங்க, அந்த ஆட்சியிலிருந்து நீக்கிடுவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா 1847 சிறை கைதியாகவே உயிரிழந்தார். அதாவது 2ஆம் சாகுவின் மகன் பிரதாப் சிங் 1847 சிறை கைதியாக சிறையிலேயே உயிரிழந்தார். 1839 பிரிட்டிஷ் அரசால் பதவியில் அமர்த்தப்பட்டவர் யார்? 1839 பிரிட்டிஷ் அரசால் பதவியில் அமர்த்தப்பட்டவர் பார்த்தீங்கன்னா சாஜி அப்பா சாஹிப் அல்லது 2ஆம் சாஜி அப்படிங்கிறவர் தான் 1848 அரியணை ஏறினார். 1848 மரணம். ஆள்வதற்கு ஒருவருமற்ற நிலையில் பார்த்தீங்கன்னா மராத்தியர் ஆட்சியே முடிவுக்கு வரும்.
1839 பிரிட்டிஷ் அரசால் பதவியில் அமர்த்தப்பட்டவர் ஷாஜி அப்பா சாஹிப் தான். இவர் வந்து இரண்டாம் ஷாஜி என்று அழைக்கப்பட்டார். இவர் வந்து 1848 மரணம் அடைவார். அப்போ வந்து ஒரு மராத்தியர் அரசர் இல்லாமல் ஆள்வதற்கு ஒருவருமற்ற நிலையில் மராத்திய பேரரசை வந்து வீழ்ச்சி அடையும். சிவாஜிக்கு இது வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவாஜியின் ஆட்சியின் கீழ் நிர்வாகம் எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். சிவாஜிக்கு உதவிய ஆலோசனை குழுவின் பெயர் என்ன? அஷ்டபிரதான் தான் சிவாஜிக்கு உதவிய ஆலோசனை குழுவின் பெயராகும். அஷ்டபிரதான் அதாவது 8 அமைச்சர்கள் தான் அஷ்டபிரதான் என்று மராத்திய நிர்வாகத்தில் அழைக்கப்பட்டார்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா முக்கிய பிரதான். இவர் பேஸ்வா அல்லது பிரதம மந்திரின்னு அழைக்கப்பட்டார், முக்கிய அமைச்சர். அமத்தியாங்கிறது பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சர் ஆவார். வாக்கியன் ஆபீஸ் இவர் ஒரு மந்திரி. இவர் வந்து நீதிமன்ற நடவடிக்கைகளை எல்லாம் வந்து ஆவணங்களில் தொகுப்பவர் தான் வாக்கியன் ஆபீஸ் ஆவார். சுமந்த் இல்லைன்னு டாபிர்னு அழைக்கப்பட்டார். வெளியுறவு செயலர் பார்த்தீங்கன்னா சுமந்த் அல்லது டாபிர் என அழைக்கப்பட்டார். சச்சிவ் அதாவது சச்சிவ் அல்லது கருணாவிஸ் உள்துறை செயலர் தான் சச்சிவ் அல்லது கருணாவிஸ் என அழைக்கப்பட்டார். பண்டிட் ராவ் இவர் வந்து தனத்தியாக்ஸா அல்லது சதர் முதாசிப் இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா மத தலைவர் தான். பண்டிட் ராவ், தனத்தியாக்ஸா, சதர், முதாசிப் என அழைக்கப்பட்டனர். நியாயதீஸ் இவர் வந்து தலைமை நீதிபதி, நியாயதீஸ் என அழைக்கப்பட்டார். சாரி நௌபத் தலைமை தளபதி வந்து சாரி நௌபத்னு அழைக்கப்பட்டார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 8 அமைச்சர்களும் அஷ்டபிரதான் என மராத்திய நிர்வாகத்தில் அழைக்கப்பட்டனர். அமைச்சர்களின் கீழ் எத்தனை அரசு துறைகள் இருந்தன? ஒவ்வொரு அமைச்சர்களின் கீழும் பார்த்தீங்கன்னா 18 அரசு துறைகள் இருந்தன. சிவாஜி அரசை 4 மாகாணங்களாக பிரித்தார். சிவாஜி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நிர்வாகத்தை 4 மாகாணங்களாக பிரித்தார். ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒரு வைஸ்ராய் நியமிக்கப்பட்டார். மாகாணங்கள் இது வந்து பிராந்த் என பிராந்தியங்களாக பிரிப்பு. பிராந்துங்கிறது பிராந்தியம், மாகாணங்கள் பிராந்த் என்ற பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டது. கடைசி அழகா பார்த்தீங்கன்னா மராத்தியர் காலத்தில் கிராமம் இருந்தது. இங்கே வந்து ஜாகிர் முறை காணப்படவில்லை. பாரம்பரிய முறையும் இங்கு கிடையாது மராத்திய அரசு நிர்வாகத்தில். மொத்த உற்பத்தியில் அரசின் உரிமை பார்த்தீங்கன்னா 30%. அந்த மொத்த உற்பத்தியில் வந்து அரசுக்கு 30% கொடுத்துட்டு மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேளாண் உற்பத்தி பண்ணுறவங்களுக்கெல்லாம் கடன்கள் தரப்பட்டது. அந்த கடன்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தவணை முறையில் செலுத்தினார்கள். சிவாஜி வசூலித்த வரிகள் யாவை? சிவாஜி பார்த்தீங்கன்னா சவுத் மற்றும் சர்தேஸ் முகி அப்படிங்கிற வரி வசூல் பண்ணாங்க. அந்த சர்தேஸ் முகிங்கிற வரி பார்த்தீங்கன்னா முகலாய மன்னர்கள் மற்றும் விஜப்பூர் சுல்தான்களிடமிருந்து பெறப்பட்டது தான் அந்த சர்தேஸ் முகி என்ற வரியாகும். 4/1 அந்த வரிக்கு பேர் பார்த்தீங்கன்னா சவுத் என வழங்கப்பட்டது. தகுதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தகுதி அடிப்படையில் வந்து சர்தேஸ் முக் வரி வந்து வசூலிக்கப்பட்டது. கொரில்லா போர் முறை வந்து மராத்தியர்கள் வந்து கொரில்லா போர் முறையில் சிறப்புற்று இருந்தனர். காலாட்படை பார்த்தீங்கன்னா ரெஜிமெண்ட்டுகள் என அழைக்கப்பட்டன. பிரிகேடுகள் வந்து அதாவது காலாட்படை ரெஜிமெண்ட்டுகள் மற்றும் பிரிகேடுகள் என பிரிக்கப்பட்டிருந்தது. 9 வீரர்கள் கொண்ட சிறிய படை நாயக் அதாவது 9 வீரர்களை கொண்ட சிறிய படைக்கு தலைமை ஏற்பவர் நாயக். அவர் பேரு கார்பரல் அப்படின்னு அழைக்கப்பட்டார். சாரி நௌத்துங்கிறது குதிரைப்படை தளபதியா சாரி நௌவத் அப்படின்னு அழைக்கப்பட்டார். 25 குதிரைப்படை வீரர்களுக்கு வந்து ஒரு கவில்தார் தலைமை வகித்திருந்தார். ஒரு ஜமால்தாரின் கீழ் 5 கவில்தார்கள் இருந்தனர். 10 ஜமால்தாரின் தலைவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹஜாரி என அழைக்கப்பட்டார். சொந்த குதிரை அதாவது மராத்தியர் ஆட்சியரில் வந்து குதிரை வச்சிருப்பாங்க. சொந்த குதிரை வச்ச வீரர்கள் வந்து சைலேதார்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டனர். அரசு குதிரை வைத்திருந்த வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்கிர்கள் என அழைக்கப்பட்டனர். கிராமங்களில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து நடைமுறையில் இருந்தது. கிரிமினல் வழக்குகளை விசாரித்தவர்கள் பேர் பார்த்தீங்கன்னா பட்டேல்கள் என அழைக்கப்பட்டனர். சிவில் கிரிமினல் வழக்குகள் மேல்முறையீடு தலைமை நீதிபதி நியாயதேஸ் அதாவது ஸ்மிருதிகளின் ஆலோசனையோடு அந்த தலைமை நீதிபதி சிவில் கிரிமினல் வழக்குகளை மேல்முறையீடு செஞ்சு அவர் விசாரிப்பார். இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம்னா ஹாஜிர் மஸ்லிம் என அழைக்கப்பட்டது. இப்போ நம்ம உச்ச நீதிமன்றம் சொல்ற மாதிரி இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஹாஜிர் மஸ்லிம் என அழைக்கப்பட்டது. அடுத்தது பேஸ்வா ஆட்சி. அவங்கள யார் என்னங்கிறத பார்க்கலாம். பேஸ்வா ஆட்சியின் காலம் என்ன? பேஸ்வாக்கள் ஆட்சினா அந்த பிரதம அமைச்சர்களின் காலம் பார்த்தீங்கன்னா 1713 முதல் 1818 ஆண்டு வரை. பேஸ்வா என்பதன் பொருள் என்ன? பாரசீக சொல்லின் பொருள் அதாவது பேஸ்வாங்கிறது ஒரு பாரசீக சொல். அதனோட பொருள் பார்த்தீங்கன்னா முதன்மையான அல்லது பிரதம அமைச்சர் என்பதாகும். அஷ்டபிரதான் அமைப்பில் முதன்மையானவர் யாருன்னா பேஸ்வா தான் அஷ்டபிரதான் அமைப்பில் முதன்மையானவர் ஆவார்.
முதல் பேஸ்வா யார்? ஆற்றல் மிக்க பாலாஜி விஸ்வநாத் தான் முதல் பேஸ்வா ஆவார். பாலாஜி விஸ்வநாத்தோட அவர்களோட காலம் பார்த்தீங்கன்னா 1713 முதல் 1720 ஆண்டு வரை. உள்நாட்டு போர் சிக்கலிலிருந்து எந்த அரசரை பாலாஜி காப்பாற்றினார்? சாகு தான். அந்த தாராபாய் அவங்க இருந்தெல்லாம் எதிர்ப்பு வந்தப்ப உள்நாட்டு போர் சிக்கலிலிருந்து சாகுவை தான் பாலாஜி விஸ்வநாத் காப்பாற்றினார். மேற்கு கரையோரத்தில் அதிகாரம் படைத்த கடற்படை தளபதியாக இருந்தவர் யாருன்னா கானோஜி. இவர் தாராபாய்க்கு ஆதரவா இருந்தாரு. இவரும் சாகோஜிக்கு எதிர்ப்பா இருந்திருப்பாரு. பாலாஜி விஸ்வநாத்தின் மகன் யார்? பாலாஜி விஸ்வநாத்தின் மகன் பாத்தீங்கன்னா முதலாம் பாஜிராவ். மன்னர் சாகுவால் பேசுவாக நியமிக்கப்பட்டவர் தான் முதலாம் பாஜிராவ் ஆவார். முதலாம் பாஜிராவ் காலம் என்ன? இவரோட காலம் பாத்தீங்கன்னா 1720 முதல் 1740 ஆண்டு வரை. முதலாம் பாஜிராவ் யாரை வீழ்த்தினார்? முதலாம் பாஜிராவ் பாத்தீங்கன்னா ஹைதராபாத் நிஜாம், மால்வின் ரசபுத்திரா ஆளுநர், குஜராத் ஆளுநர் இவங்களையெல்லாம் வீற்றி மராத்திய பேரரசை விரிவடைய செய்தவர் முதலாம் பாஜிராவ் ஆவார். முதலாம் பாஜிராவ் புந்தல் கண்டை யாரிடமிருந்து கைப்பற்றினார்? புந்தேல் கண்டுங்கிற பகுதியை முகலாயர்களிடம் இருந்து முதலாம் பாஜிராவ் கைப்பற்றினார். பேஸ்வாவுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய தலைமை தளபதி யாருன்னா திரிம்பக்ராவ் அப்படிங்கிறவர் தான் பேஸ்வாவுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய தலைமை தளபதி ஆவார். இவர் 1731 பரோடா அருகே தபா என்ற இடத்தில் கொல்லப்பட்டார். 1731 வாரண ஒப்பந்தப்படி யாருக்கு நெருக்குதல் கொடுக்கப்பட்டது? 1731 வாரண ஒப்பந்தம் நடந்தது. அதன்படி பார்த்தீங்கன்னா சாகுவின் இறையாண்மையை ஏற்குமாறு கோல்காபூரின் சாம்பாஜிக்கு அந்த நெருக்குதல் கொடுக்கப்பட்டது. போர்த்துகீசியர்களிடமிருந்து கைப்பற்றிய பகுதிகள் யாவை? இவங்க போர்த்துகீசியர்களிடமிருந்து தானே, சால்செட், பேசின் 1738 இந்த பகுதிகளை எல்லாம் கைப்பற்றினார்கள். முதலாம் பாஜிராவின் மகன் யார்? பாலாஜி பாஜிராவ் தான் முதலாம் பாஜிராவின் மகனாவார். பாலாஜி பாஜிராவின் காலம் என்ன? அவரோட காலம் பார்த்தீங்கன்னா 1740 முதல் 1761 ஆண்டு வரை. நானா சாஹிப் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா பாலாஜி பாஜிராவ் தான் நானா சாஹிப் என்று அழைக்கப்பட்டவர் ஆவார். ஆற்காடு நவாப்பின் மருமகன் சந்தா சாஹிப் எந்த பகுதியை கைப்பற்றினார்? ஆற்காடு நவாப்பின் மருமகன் சந்தா சாஹிப் பார்த்தீங்கன்னா திருச்சி பகுதியை கைப்பற்றினார். அங்கிருந்து தஞ்சாவூரை கைப்பற்ற போவதாக மிரட்டல் விடுப்பார். அப்ப அங்கிருக்கிற மராத்திய அரசர் பாலாஜி பாஜிராவ் கிட்ட ஹெல்ப் கேட்பாரு. பாலாஜி பாஜிராவிடம் உதவி கேட்டவர் யார்? அதாவது சாந்தா சாஹிப் திருச்சியை கைப்பற்றி தஞ்சையை கைப்பற்ற அதை ட்ரை பண்ணுவார். அதனால பார்த்தீங்கன்னா பாலாஜி பாஜிராவிடம் உதவி கேட்டவர் 1739 தஞ்சையை ஆண்ட சாகு தான் தனது மைத்துனர் ரகுஜி போன்ஸ்லேவை அனுப்பி வைத்தார். பாலாஜி பாஜிராவிடம் உதவி கேட்க அனுப்பி வைத்தார். ரகுஜி போன்ஸ்லே யாரை கொன்றார்? ரகுஜி போன்ஸ்லே பார்த்தீங்கன்னா நவாப் தோஸ்த் அலி என்பவரை 1740 அவரை கொன்றுட்டு திருச்சியை கைப்பற்றினார். சந்தா சாஹிப் பார்த்தீங்கன்னா சிறையில் அடைக்கப்பட்டார். யார் திருச்சி மற்றும் ஆற்காட்டை கைப்பற்றினார்? நவாப் முகமது அலி தான் 1743 திருச்சி மற்றும் ஆற்காட்டை கைப்பற்றியவர் ஆவார். பாலாஜி பாஜிராவ் யாரை கர்நாடகத்துக்கு அனுப்பினார்? பாலாஜி பாஜிராவ் பார்த்தீங்கன்னா சதாசிவ ராவ் அவர்களை கர்நாடகத்திற்கு அனுப்பினார். உத்கிர் போர் இது நடைபெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 1760 ஆண்டு. இதுல பார்த்தீங்கன்னா சதாசிவராவ் தலைமையிலான பாலாஜி பாஜிராவ் அனுப்பிய இராணுவம் வெற்றி பெற்றது. இவங்க பிஜப்பூர், அவுரங்காபாத், அகமது நகர், புர்கான்பூர் இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா உத்கிர் போர்ல மராத்தியர்கள் வென்ற பகுதிகள் ஆகும். ரஜபுதனத்தை எத்தனை தாக்குதலுக்கு பின் தன் ஆளுகையின் கீழ் கொண்டு வந்தனர்? இவங்க மராத்தியர்கள் அந்த சாம்ப ராவ் தலைமையிலான படை பார்த்தீங்கன்னா ரஜபுதனத்தை 6 தாக்குதல்களுக்கு பின் தனது மராத்திய ஆளுகையின் கீழ் கொண்டு வந்தனர். இது 1741 முதல் 1748 ஆண்டு வரை நடந்தது. 1751 வங்காள நவாப் மராத்தியருக்கு கப்பம் கட்ட தொடங்கினார். மராத்தியர்கள் 1752 தில்லியில் நுழைந்து இமாத் உல் முல்க் அப்படிங்கிறவரை வைஸ்ராயா அவங்க மராத்தியர்கள் ஆக்கினாங்க. அவர் இமாத் உல் முல்க் பார்த்தீங்கன்னா மராத்தியர் சொல் கேட்டு நடக்கும் பொம்மை போல் நடந்து கொண்டார். துரானி சாம்ராஜ்யத்தை நிறுவியவர் யாருன்னா துரானி சாம்ராஜ்யத்தை நிறுவியவர் அகமது ஷா அப்தலி ஆவார். 1757 நடந்த பிளாசி போரில் சிராஜ் உத்தவ்லாவுக்கு மராத்தியர் உதவவில்லை.
அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மராத்தியர்கள் ஒரு கூட்டுப்படையை உருவாக்க வடமேற்குல யாரும் அவருக்கு மராத்தியர்களுக்கு உதவவில்லை. மூன்றாவது பானிபட் போர், அதாவது 1761 மூன்றாவது பானிபட் போர் நடந்தது. இது மராத்தியர்கள் முகலாயர்கள் இவங்களாம் தோற்றதுனால ஆங்கில அரசு காலூன்ற இந்த மூன்றாவது பானிபட் போர் மிகவும் உதவியாக இருந்தது. ஆப்கன் நாட்டு கிளர்ச்சியாளர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர் யார்? முகலாய அரசர் முகமது ஷா தான் ஆப்கன் நாட்டு கிளர்ச்சியாளர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர் ஆவார். அதனால் ஆப்கன் அரசர் நாதிர் ஷா அவர் மேல முகலாய அரசர் முகமது ஷா மீது போர் தொடுத்தார். நாதிர் ஷா பார்த்தீங்கன்னா அந்த டெல்லி மீது போர் தொடுத்து கோஹினூர் வைரம், மயிலாசனம் இதையெல்லாம் கைப்பற்றி தில்லியையும் சூறையாடி சென்றவர் நாதிர் ஷா ஆவார், ஆப்கன் அரசர். 1747 நாதிர் ஷா கொல்லப்பட்டார். அவரது தளபதி அகமது ஷா அப்தலி ஆப்கனின் ஆட்சியாளராக மாறினார். இவர் பார்த்தீங்கன்னா முல்தான் மற்றும் பஞ்சாபை முகலாய மன்னர் அவருக்கு அகமது ஷா அப்தலிக்கு தாரை வார்த்து கொடுத்தார். பின்பு முகலாய மன்னரால் நியமிக்கப்பட்ட பஞ்சாப் ஆளுநர் யார்? மீர் மன்னு அப்படிங்கிறவர் தான் முகலாய மன்னரால் நியமிக்கப்பட்ட பஞ்சாப் ஆளுநர் ஆவார். அவர் மீர் மன்னு இறந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா மீர் மன்னு அகமது ஷா அப்துலியின் முகவர் போல செயல்பட்டவர் பார்த்தீங்கன்னா மீர் மன்னு ஆவார். அந்த மீர் மன்னு அதாவது மீர் மன்னு இறந்துருவாரு. அப்ப அவரோட மகன் மீர் முனிம் பார்த்தீங்கன்னா ஆளுநராக முகலாய மன்னரால் நியமிக்கப்படுவார், பஞ்சாப் ஆளுநராக. இதனால பார்த்தீங்கன்னா அகமது ஷா அப்துலி முகலாயர்கள் மீது மிகுந்த கோபம் கொள்வார். அகமது ஷா அப்துலி பஞ்சாபை கைப்பற்றி பின்பு டெல்லியை 1757 கைப்பற்றி டெல்லி சூறையாடப்பட்டது. இவர் முகலாயர்கள் அவங்களே ஆளுநர்கள் நியமித்ததனால அகமது ஷா அப்துலி பஞ்சாபையும் கைப்பற்றி டெல்லியையும் 1757 கைப்பற்றினார். தில்லியில் அப்தலி யாரை ஆளுநராக நியமித்தார்? தில்லியில் பார்த்தீங்கன்னா அப்தலி தன்னுடைய தளபதி மீர் பசி என்பவரை ஆளுநராக தில்லிக்கு நியமித்தார். மீர் பசியின் மகன் யார்? மீர் பசியின் மகன் தைமூர் ஷா. இவர் தைமூர் ஷா லாகூரின் வைசிராயாக நியமிக்கப்பட்டார். அப்தலி நியமித்த ஆளுநரை அகற்றியவர்கள் யாவர்? அப்தலி நியமித்த ஆளுநர்களை ரகுநாத ராவ், மல்கர் ராவ் கோல்கர் போன்றவர்கள் அப்தலியை நியமித்த ஆளுநரை அகற்றியவர்கள் ஆவார்கள். இவர்கள் இருவரும் 1758 லாகூரை கைப்பற்றி தைமூர் ஷாவை நீக்கினர். அதாவது லாகூரில் இருந்த வைஸ்ராவை இருந்த தைமூர் ஷாவை நீக்கியவர்கள் ரகுநாத் ராவ் மற்றும் மல்கர் ராவ் கோல்கர் ஆவார். 1759 அப்தலி மீண்டும் பஞ்சாபை கைப்பற்றினார். பஞ்சாபை சீராக்க யாரை பேஸ்வா அங்கு அனுப்பினார்? அதாவது தாத்தாஜி சிந்தியா அப்படிங்கிறவரை பஞ்சாபை சீராக்க பேஸ்வா அங்கு அனுப்பினார். 1760 அப்தலி தாத்தாஜி சிந்தியாவை கொன்றார். 1760 அப்தலி தாத்தாஜி சிந்தியாவை கொன்றார். சிக்கந்தராவில் மல்கர் ராவும் தோல்வியடைந்தார். அப்தலிட்ட சிக்கந்தராவில் மல்கர் ராவும் தோல்வியடைந்தார். யாருடன் இணைந்து அப்தலி மராத்தியர்களுக்கு பதிலடி கொடுத்தார்? இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட சமயத்தில் மராத்தியர்களை ஒரு பெரும் படையை உருவாக்குறாங்க. அப்ப அப்தலி பாத்தீங்கன்னா ரோஹில்கண்ட் நஜீப் உத்தவ்லா மற்றும் அயோத்தியின் சூஜு உத் தௌலா இவங்களோட இணைந்து மராத்தியர்களுக்கு பதிலடி கொடுத்தார். யாரின் கீழ் மராத்திய ராணுவம் இருந்தது? அதாவது அந்த சமயத்துல பேஸ்வாவின் இளைய புதல்வர் விஸ்வாஸ் ராவின் தலைமையின் கீழ் மராத்திய ராணுவம் இருந்தது. அப்பொழுது உண்மையான தளபதியாக திகழ்ந்தவர் யாருன்னா முகலாய மன்னர் உண்மையான தளபதியாக இருந்தவர். இப்போ மராத்திய ராணுவம் பார்த்தீங்கன்னா பேஸ்வாவின் இளைய புதல்வர் விஸ்வாஸ் ராவின் கீழ் இருந்தது. அப்போ உண்மையான தளபதியாக திகழ்ந்தவர் யாருன்னா சதாசிவராவ் தான் உண்மையான தளபதியாக திகழ்ந்தவர் ஆவார். அடுத்தது முகலாய மன்னர் 2ஆம் ஆலம்கீரின் மகன் யார்? அதாவது முகலாய மன்னர் 2ஆம் ஆலம்கீரின் மகன் பார்த்தீங்கன்னா 2ஆம் ஷா ஆலம் என்பவர் தான் முகலாய மன்னரின் 2ஆம் ஆலம்கீரின் மகன் ஆவார். யாரை சதாசிவராவ் 3ஆம் ஷாஜகானை ஆட்சியிலிருந்து அகற்றிவிட்டு யாரை மன்னராக்கினார்? அதாவது சதாசிவராவ் பார்த்தீங்கன்னா 3ஆம் ஷாஜகானை ஆட்சியிலிருந்து அகற்றிவிட்டு 2ஆம் ஷா ஆலமை மன்னர் ஆக்கினார். 3வது பானிபட் போர் நடந்த ஆண்டு என்ன? 3வது பானிபட் போர் பார்த்தீங்கன்னா 1761ஆம்
ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி தான் மூன்றாவது பானிபட் போர் நடந்த ஆண்டாகும். மூன்றாவது பானிபட் போரின் விளைவு என்ன? இதுல பாத்தீங்கன்னா மராத்தியர் ராணுவம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. பேஷ்வாவின் மகன் விஸ்வாஸ் ராவ், சதாசிவ ராவ் மற்றும் முக்கியமான தளபதிகள் எல்லாம், இந்த மராத்திய தளபதிகள் எல்லாம் மூன்றாம் பானிபட் போரில் கொல்லப்பட்டனர். பேஷ்வா 1761 ஜூனில் இதெல்லாம் நினைச்சு மரணமடைந்தார். பானிபட் போருக்கு பிறகு அப்தலி யாரை தில்லியின் மன்னராக அறிவித்தார்? பானிபட் போருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்தலி இரண்டாம் ஷா ஆலமை தில்லியின் மன்னராக அறிவித்தார். பேஷ்வா முதல் மாதவராவ் காலம் என்ன? பேஷ்வா முதலாம் மாதவராவ் காலம் பார்த்தீங்கன்னா 1761 முதல் 1772 ஆண்டு வரை. பானிபட் போரில் இழந்த மராத்திய அதிகாரத்தை மீட்க யார் முயன்றார்? பானிபட் போரில் இழந்த மராத்திய அதிகாரத்தை மீட்க முயன்றவர் பார்த்தீங்கன்னா மாதவராவ் ஆவார். 1765 மற்றும் 1767க்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் யாருக்கு எதிராக மாதவராவ் தாக்குதல் நடத்தினார்? ஹைதர் அலிக்கு எதிராகத்தான் அவர் தாக்குதல் நடத்தினார். மாதவராவ் 1772 ஆண்டு யாருடன் ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொண்டார்? ஹைதர் அலியுடன் தான் 1772 ஆண்டு மாதவராவ் ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்தி கொண்டார். தப்பியோடிய மன்னரான இரண்டாம் ஷா ஆலம் யார் பாதுகாப்பில் இருந்தார்? அந்த தப்பியோடிய மன்னர் இரண்டாம் ஷா ஆலம் பார்த்தீங்கன்னா அலகாபாத்தில் ஆங்கிலேயரின் பாதுகாப்பில் இருந்தார். 1771 யாரை மராத்தியர் மீண்டும் டெல்லிக்கு அழைத்து வந்தனர்? மன்னர் ஷா ஆலத்தை தான் 1771 மராத்தியர்கள் மீண்டும் டெல்லிக்கு அழைத்து வந்தனர். மாதவராவின் சகோதரர் யார்? மாதவராவின் சகோதரர் பார்த்தீங்கன்னா நாராயண ராவ். இவர் 1772 பேஷ்வாவாக பொறுப்பேற்றார். நாராயண ராவ் மகன் யார்? நாராயண ராவ் மகன் தான் சபாய் மாதவராவ் ஆவார். இவர் இரண்டாம் மாதவராவ் என அழைக்கப்பட்டார். பிறந்த 40 நாட்களே ஆன நிலையில் பேஷ்வாவாக முடிசூட்டப்பட்டவர் சபாய் மாதவராவ் ஆவார். கடைசி பேஷ்வா மன்னர் யார்? கடைசி பேஷ்வா மன்னர் தான் பேஷ்வா யாருன்னு பார்த்தீங்கன்னா ரகுநாத் ராவின் மகன் இரண்டாம் பாஜிராவ் தான் கடைசி பேஷ்வா ஆவார். முதலாவது ஆங்கில மராத்திய போர்கள். இதுல இந்த போர்களை முடிஞ்ச முன்னாடி ஆங்கில மராத்திய போர்கள் என்னங்கிறத நம்ம வரிசையா பாட்டு வருவோம். முதலாவது ஆங்கிலேய மராத்திய போர் பார்த்தீங்கன்னா நடந்த காலம் 1775 முதல் 1782 ஆண்டு வரை. மாதவராவ் நாராயணன் பேஷ்வா சிறுவனாக இருந்ததால் யார் ஆட்சியை கைப்பற்றினார்? அவரோட முன்னாள் பேஷ்வாவான முதலாம் மாதவராவின் மாமா ரகுநாத் ராவ் தான் அந்த ஆட்சியை கைப்பற்றினார். இதை பயன்படுத்தி என்ன பண்றாங்க? ஆங்கிலேயர்கள் அவங்களுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. மராத்தியர் சால்செட் தானே பகுதிகளை ஆங்கிலேயருக்கு தாரை வார்க்க காரணம் என்ன? மராத்தியர்கள் பாத்தீங்கன்னா சால்செட் தானே பகுதிகளை ஆங்கிலேயருக்கு தாரை வார்க்க காரணம் மகாதாஜி சிந்தியாவும் நாக்பூரின் போன்ஸ்லேயும் ஆங்கிலேயருக்கு ஆதரவாக செயல்பட்டதால் மராத்தியர்கள் இந்த பகுதிகளை ஆங்கிலேயர்களுக்கு தாரை வார்த்தனர். சால்பை உடன்படிக்கை, அந்த முதலாம் மராத்திய போர்ல அந்த சால்பை உடன்படிக்கைப்படி 1782 ரகுநாத் ராவுக்கு கட்டாய ஓய்வு ஆங்கிலேயரால் அளிக்கப்பட்டது. இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் இது பாத்தீங்கன்னா 1803 முதல் 1806 ஆண்டு வரை நடைபெற்றது. ரகுநாத் ராவின் மகன் யார்? இரண்டாம் பாஜிராவ் தான் ரகுநாத் ராவின் மகனாவார். இந்த இரண்டாம் பானிபட் ஆங்கிலேய மராத்திய போர் நடந்த காலத்துல கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யாருன்னா வெல்லஸ்லி பிரபு தான் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் ஆவார். துணைப்படை திட்டத்தை அறிமுகம் செய்தவர் யாருன்னா வெல்லஸ்லி பிரபு தான் துணைப்படை திட்டத்தை அறிமுகம் செய்தவர் ஆவார். 1802 பேசின் ஒப்பந்தம் கையெழுத்தானது. 1802 பேசின் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இரண்டாம் பானிபட் போரால் ஆங்கிலேயர் பெற்ற பகுதிகள் யாவை? இரண்டாம் பானிபட் போர்ல பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் தோஆப், அதாவது ஆற்றிடை பகுதி, அகமது நகர், புரோச் போன்ற பகுதிகளை ஆங்கிலேயர்கள் பெற்றார்கள். மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போர் இது நடந்த காலம் பார்த்தீங்கன்னா 1817 முதல் 1819 ஆண்டு வரை மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போர் நடைபெற்றது. பரோடாவின் ஆட்சியாளர் யார்? பரோடாவின் ஆட்சியாளர் பார்த்தீங்கன்னா கெய்க்வாட் ஆவார். இவரோட முதன்மை அமைச்சர் கங்காதர் சாஸ்திரி என்பவர் ஆவார். கங்காதர் சாஸ்திரி யாரால் கொல்லப்பட்டார்? கங்காதர சாஸ்திரி பார்த்தீங்கன்னா திரிம்பக்ஜி என்பவரால் கொல்லப்பட்டார். அந்த திரிம்பக்ஜி பேஷ்வாவின் ஆதரவாளர் ஆவார். 1817 ஆண்டு பூனா ஒப்பந்தம் மராத்தியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே ஏற்பட்டது. பூனா அரச குடியிருப்பை தீயிட்டு கொளுத்தியவர் யார்? பூனா அரசு குடியிருப்பை தீயிட்டு கொளுத்தியவர் இரண்டாம் பாஜிராவ் ஆவார்.
ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பூனாவை கைப்பற்ற உடனே ஜெனரல் ஸ்மித் வந்து மீண்டும் பூனாவை கைப்பற்றினார். அதாவது மீண்டும் தன்னை ஆங்கிலேயர்கள்ட்டே அது வந்து கிடைத்து விட்டது. எந்த ஆண்டு பாஜிராவ் எல்பின்ஸ்டனிடம் சரணடைந்தார்? 1818ஆம் ஆண்டு தான் பாஜிராவ் வந்து எல்பின்ஸ்டனிடம் சரணடைந்தார். மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போரின் விளைவுகள் என்ன? மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போரின் விளைவுகள் பார்த்தீங்கன்னா பேஸ்வா முறை ரத்து செய்யப்பட்டது. அவங்க வந்து அனைத்து பகுதிகளையும் ஆங்கிலேயர் இணைத்து கொண்டனர். சிவாஜியின் வழித்தோன்றலான பிரதாப் சிங் எந்த பகுதிக்கு அரசனானார்? சிவாஜியின் வழித்தோன்றலான பிரதாப் சிங் பார்த்தீங்கன்னா சதாராவில் ஒரு சிறிய அரசு பகுதிக்கு அரசரானார். பேஸ்வாக்களின் கீழ் மராத்திய நிர்வாகம் எப்படி இருந்ததுங்கிறத இதில் பார்க்கலாம். பேஸ்வாக்களின் கீழ் மராத்திய நிர்வாகம் 1714 முதல் 1818ஆம் ஆண்டு வரை. மராத்திய நிர்வாகத்தின் மையம் எது? பூனா தான் மராத்திய நிர்வாகத்தின் மையமாக இருந்தது. பெரிய மாகாணங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? பெரிய மாகாணங்கள் பார்த்தீங்கன்னா சர் சுபாஸ்தார்கள் என அழைக்கப்பட்டன. மாகாணங்களுக்கு கீழ் இருந்தவை எவை? மாகாணங்களுக்கு கீழ் பார்த்தீங்கன்னா மண்டலங்கள், சுபாக்கள் மற்றும் பிராந்துகள் ஆகியன மாகாணங்களுக்கு கீழ் மண்டலம், மண்டலம் கீழே சுபாக்கள் மற்றும் பிராந்துகள் காணப்பட்டன. தேஷ்முக், தேஷ்பாண்டே மாவட்ட அளவில் கணக்கு கவனித்துக் கொண்டவர்கள் தான் தேஷ்முக் மற்றும் தேஷ்பாண்டே என அழைக்கப்பட்டனர். பொதுப்பணம் தவறாக கையாளப்படுவதை தடுக்கும் வகையில் மராத்திய அரசு அந்த பேஸ்வா அவங்க என்ன செய்தார்கள்னு பார்த்தீங்கன்னா பெரும் தொகையை ரசத் என்ற பெயரில் முன்பணமாக அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அதன் மூலம் பார்த்தீங்கன்னா பொதுப்பணம் தவறாக கையாளப்படுவதை தடுக்கும் வகையில் மராத்திய அரசு ரசத் என்ற முறையை கொண்டு வந்தது. கிராம நிர்வாகம் தான் நிர்வாகத்தின் அடிப்படை அழகாக இருந்தது கிராம நிர்வாகமாகும். பட்டேல் அவர் வந்து தலைமை கிராம அதிகாரி. ஒவ்வொரு கிராமத்துக்கும் பட்டேல் இருப்பார். அவங்க தான் அந்த கணக்கு வழக்குகளை சரிபார்க்கிறது, வரி வசூல் செய்வதெல்லாம் பட்டேல் தான் அவர் கவனித்து கொண்டார். பட்டேலுக்கு உதவ பார்த்தீங்கன்னா குல்கர்னி அல்லது கணக்காளர் மற்றும் ஆவண காப்பாளர்கள் போன்றோர் பட்டேலுக்கு உதவ இருந்தனர். கட்டாய வேலை, சில பேர் வந்து கட்டாய வேலை செய்தனர். அவர்கள் வந்து பேகர் என அழைக்கப்பட்டனர். சவுத் மற்றும் சர்தேஷ் முகி வரி, இதை என்னன்னு முதலே பார்த்தோம். சவுத் மற்றும் சர்தேஷ் முகி வரியும் வசூலிக்கப்பட்டது. 1760 ஒரே ஒரு மத்திய நாணய தொழிற்சாலை உருவாக்கப்பட்டது. ஏன்னா நாணயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி இது பண்ணதுனால என்ன பண்ணிட்டாங்க, 1760 எல்லா பக்கம் நாணயம் உற்பத்தி செய்யப்படாமல் ஒரே இடத்தில் மத்திய நாணய தொழிற்சாலை உருவாக்கப்பட்டது. என்னென்ன வரிகள் விதிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேஷ்முக், தேஷ்பாண்டே வைத்திருந்த நிலத்தின் மீதான வரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராம மகர்கள் வைத்திருந்த நிலத்தின் மீதான வரி, கிணற்று பாசன வசதி கொண்ட நிலத்தின் மீதான வரி, பிராமணர்கள் மற்றும் கிராம அதிகாரிகள் தவிர்த்து மற்றவர்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட வீட்டு வரி, எடைக்கற்கள் மற்றும் அளவைகளை சோதிப்பதற்கான வருடாந்திர கட்டணம், விதவைகள் மறுமணத்துக்கான வரி, செம்மறியாடு எருமை மாடு மீதான வரி, மேய்ச்சல் நில வரி, நதிக்கரையோரங்களில் பூசணி விவசாயத்துக்கான வரி, வாரிசு உரிமை வரி, குதிரைகளை விற்பதற்கான வரி. இந்த வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ்வாவின் ஆட்சி காலத்தில் வசூலிக்கப்பட்டது. பாலாஜி விஸ்வநாத் அவர்கள் பார்த்தீங்கன்னா கொங்கணம், கண்டேரி, விஜயதுர்க் ஆகிய இடங்களை சிறப்பான கடற்படையை அமைத்தவர் பாலாஜி விஸ்வநாத் ஆவார். நயங்கார அமைப்பை உருவாக்கியவர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர் தான் நயங்கார அமைப்பை உருவாக்கியவர் ஆவார். நயங்காரா முறைப்படி துணைத் தலைவர்கள் வந்து யாரு நியமிக்கப்பட்டாளர்னா பாளையக்காரர்கள் துணைத் தலைவர்களாக நியமிக்கப்பட்டனர். 1673 தஞ்சாவூரில் நாயக்கராட்சி முடிவு பெற்றது. தஞ்சாவூரில் 1676 மராத்திய தளபதி வெங்கோஜி தன்னை அரசாக அறிவித்துக் கொண்டார். வெங்கோஜியின் மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகன் சாஜி தான் வெங்கோஜியின் மகனாவார். சாஜியின் சகோதரர் யாருன்னா முதலாம் சரபோஜி. இவரோட காலம் 1712 to 1728. இவர்தான் சாஜியின் வந்து சகோதரர் ஆவார். முதலாம் சரபோஜி துக்கோஜி, அவர் முதலாம் சரோஜிக்கு பின்பு பார்த்தீங்கன்னா துக்கோஜிங்கிற ஒரு ஆட்சிக்கு வந்தார். அதே மாதிரி 1739 to 1763 வரை பிரதாப் சிங் ஆட்சியில் இருந்தார். துல்ஜாஜி 1787 ஆட்சியில் அமர்ந்தார். தஞ்சாவூரை ஆண்ட மராத்தியரின் போன்ஸ்லே சாம்ராஜ்யத்தின் கடைசி ஆட்சியாளர் யார்? தஞ்சாவூரை ஆண்ட மராத்தியரில் கடைசி ஆட்சியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் சரபோஜி ஆவார். இரண்டாம் சரபோஜி யாரிடம் கல்வி கற்றார்? இரண்டாம் சரபோஜி பார்த்தீங்கன்னா பிரட்ரிக் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிற ஒரு சமய பாதிரியாரிடம் கல்வி கற்றார். மிக பிரபலமான நூலகத்தை வைத்திருந்தவர் யார்? இரண்டாம் சரபோஜி தான் மிக பிரபலமான நூலகத்தை வைத்திருந்தவர் ஆவார்.
மராத்திய அரசர் ராஜாராம் எங்கு அடைக்கலம் புகுந்தார்? மராத்திய அரசர் ராஜாராம் பாத்தீங்கன்னா செஞ்சியில அடைக்கலம் புகுந்தார். அதனால பாத்தீங்கன்னா செஞ்சி மீது முகலாய படைகள், அதாவது செஞ்சி மீது படைத்தளபதி சுல்பிகர் கான், தாபூத் கான் தலைமை முகலாய படைகள் ஆகியவெல்லாம் இணைந்து செஞ்சியை கைப்பற்றியன. சுவரூப் சிங், அதாவது செஞ்சிக்கோட்டையில கோட்டை ராணுவத்தின் தலைவர் தான் சுவரூப் சிங் நியமிக்கப்பட்டார். சுவரூப் சிங் மகன் யாருன்னா தேஜ் சிங், அதாவது ராஜா தேஜ் சிங் நம்ம சொல்ற அந்த தேஜ் சிங் தான் சுவரூப் சிங்கின் மகனாவார். இவர் செஞ்சியின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். சரஸ்வதி மகால் நூலகம் யாரால் கட்டப்பட்டது? சரஸ்வதி மகால் பாத்தீங்கன்னா நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டு இரண்டாம் சரபோஜி மன்னரால் செறிவூட்டப்பட்டது சரஸ்வதி மகால் ஆகும். சரபோஜி யாரை கல்வித்துறையின் முன்னோடியாக கருதினார்? சரபோஜி பாத்தீங்கன்னா அறிஞர் CS ஜான் என்பவரை தான் கல்வித்துறையின் முன்னோடியாக கருதினார். உள்ளூர் குழந்தைகளின் கல்விக்காக முதலாவது நவீன பொதுப்பள்ளிகளை நிறுவியவர் யாருன்னா சரபோஜி அவர்கள் தான். உள்ளூர் குழந்தைகளின் கல்விக்காக முதலாவது நவீன பொதுப்பள்ளிகளை 1803ஆம் ஆண்டு நிறுவினார். புதிய அல்லது நவீன கல்வி முறை கொண்டு வரப்பட்டது. அந்த முறைக்கு பேர் பாத்தீங்கன்னா நவ வித்யா முறை என்று அழைக்கப்பட்டது. 1803ஆம் ஆண்டில் நிறுவப்பட்ட முக்தாம்பால் சத்திரம், அந்த முக்தாம்பால் சத்திரம் பாத்தீங்கன்னா ஒரு அன்னச்சத்திரம் ஆகும். தன்வந்திரி மகால் என்ற ஆராய்ச்சி நிறுவனம் சரபோஜியால் நிறுவப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா விலங்கு மற்றும் மனிதர்களுக்கு அந்த மூலிகை மருத்துவம் தன்வந்திரி மகாலில் தரப்பட்டது. குமார சம்பவ சம்பு, தேவேந்திர குரவஞ்சி, முத்ராக்ஷசயா இதெல்லாம் பாத்தீங்கன்னா சரபோஜி இயற்றப்பட்ட நூல்களாகும். குமார சம்பவ சம்பு, தேவேந்திர குரவஞ்சி, முத்தர ராட்சசயா அப்படிங்கறதெல்லாம் அவரோட நூல்களாகும். தஞ்சாவூர் ஓவியத்தை பிரபலப்படுத்தும் பணிகளை செய்தவர் யாருன்னா சரபோஜி அவர்கள் தான் தஞ்சாவூர் ஓவியத்தை பிரபலப்படுத்தும் பணிகளை செய்தவராவார். தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் தமிழ்நாட்டின் முதலாவது வன உயிரியல் பூங்காவை அமைத்தவர் யாருன்னா சரபோஜி அவர்கள் தான் தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் தமிழ்நாட்டின் முதலாவது வன உயிரியல் பூங்காவை அமைத்தவராவார். ஹூபர் சரபோஜியை எவ்வாறு கூறினார்? ஹூபர் சரபோஜியை பற்றி பாத்தீங்கன்னா முடிசூடிய பல தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் இவர் தவிர எவரிடமும் அது இளவரச தன்மையோடு அலங்கரித்ததில்லை என்று கூறியவர் சரபோஜியை பற்றி ஹூபர் ஆபார் ஹீபர். அடுத்தது இந்த இதுல நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸ் என்னங்கறத பார்க்கலாம். வலிமை மிக்க கொரில்லா போர் முறையை பின்பற்றியவர் மராத்தியர்கள் ஆவார்கள். மராத்தியர் தான் கரெக்ட் ஆன்சர். சிவாஜியின் குரு டேஸ் ஆவார். சிவாஜியின் குரு பாத்தீங்கன்னா ராம்தாஸ் ஆவார். அடுத்தது புரந்தர் உடன்படிக்கை டேஸ் சிவாஜிக்கும் டேஸுக்கும் இடையே கையெழுத்தானது. சிவாஜிக்கும் ஜெய்சிங்குக்கும் இடையே தான் புரந்தர் உடன்படிக்கை கையெழுத்தானது. சிவாஜியின் ஆலோசனை சபை டேஸ் என்று அழைக்கப்பட்டது. அஷ்ட பிரதானம் என்று சிவாஜியின் ஆலோசனை சபை அழைக்கப்பட்டது. மராத்தியர் கைப்பற்ற மாவட்டத்தின் வருவாயில் டேஸ் சவுத் என வசூலிக்கப்பட்டது. எத்தனை பங்குன்னு பாத்தீங்கன்னா 1/4 பங்கு வசூலிக்கப்பட்டது சவுத்துங்கிற வரி மூலம். சிவாஜியின் ராணுவ அமைப்பில் மிகச்சிறிய படையலகின் தலைவராக இருந்தவர் நாயக் ஆவார். நாயக்கருங்கிறவர் தான். மராத்திய சாம்ராஜ்யத்தின் அதிகாரத்தை மேம்படுத்திய பேஷ்வா ஆவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாலாஜி விஸ்வநாத் தான் மராத்திய சாம்ராஜ்யத்தின் அதிகாரத்தை மேம்படுத்திய பேஷ்வா ஆவார். எய்தோன் டேஸ் கோஹினூர் வைரத்தை எடுத்துச் சென்றார். நாதிர் ஷா தான் டெல்லியை சூறையாடி கோஹினூர் வைரத்தை எடுத்துச் சென்றார். டேஸ் உடன்படிக்கை மூலம் ஆங்கிலோ மராத்திய போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. அதாவது சால்பை உடன்படிக்கை அதான் முதலாம் ஆங்கிலோ மராத்திய போரை முடிவுக்கு கொண்டு வந்தது சால்பை உடன்படிக்கை ஆகும். இரண்டாவது ஆங்கிலோ மராத்திய போரின் போது ஆங்கிலேய கவர்னர் ஜவஹர்லாலாக இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வெல்லஸ்லி பிரபு தான். இரண்டாவது ஆங்கிலேய மராத்திய போரின் போது ஆங்கிலேய கவர்னர் ஜெனரலாக இருந்தவராவார். கிராம அளவில் வருவாய் வசூலை செய்த மத்திய அரசுக்கு அனுப்பும் பொறுமை டேஸ் ஏற்றிருந்தார். அதாவது கிராம அளவில் வருவாய் வசூலை செய்து மத்திய அரசுக்கு அனுப்பும் பொறுப்பை பட்டேல், அந்த அதிகாரி தான் கிராம அதிகாரி பட்டேல் ஏற்றிருந்தார். கொங்கணம், கண்டேரி, விஜயதுர்க் ஆகிய இடங்களில் கடற்படை தளங்களை கட்டியவர் டேஸ் ஆவார். கொங்கணம், கண்டேரி, விஜயதுர்க் ஆகிய இடங்களில் கடற்படை தளங்களை கட்டியவர் விஸ்வநாத் ஆவார். நயங்காரா அமைப்பை மேம்படுத்தியவர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர் தான் நயங்காரா அமைப்பை மேம்படுத்தியவர் ஆவார். மனிதர்களுக்காகவும் மற்றும் விலங்குகளுக்காகவும் மூலிகை மருந்துகளை தயாரிக்க டேஸ் இரண்டாம் சரபோஜியால் நிறுவப்பட்டதுன்னா தன்வந்திரி, அதுதான் மனிதர்களுக்காகவும் விலங்குகளுக்காகவும் மூலிகை மருந்துகளை தயாரிக்க நிறுவப்பட்டது. அடுத்தது
கீழ்கண்டவற்றுள் சரபோஜி எழுதாத புத்தகம் என்னன்னா, இவர் குமார சம்பவ சம்பு, தேவேந்திர குரவஞ்சி, முத்தராசசையா இதெல்லாம் இயற்றியுள்ளார். குமார சம்பவம் அப்படிங்கிற நூலை இரண்டாம் சரபோஜி இயற்றவில்லை. அடுத்தது மராத்தியர்களின் காலக்கோடு என்னங்கிறத பார்க்கலாம். சிவாஜியின் பிறப்பு பார்த்தீங்கன்னா 1627 ஆண்டு. சிவாஜி சூரத் நகரை தாக்குதல் 1664 ஆண்டு. புரந்தர் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு 1665 ஆண்டு. சிவாஜி முடிசூட்டப்படுதல் 1674 ஆண்டு. சிவாஜியின் இறப்பு பார்த்தீங்கன்னா 1680 ஆண்டு. மூன்றாம் பானிபட் போர் 1761 ஆண்டு நடந்தது. முதல் ஆங்கிலேய மராத்திய போர் பார்த்தீங்கன்னா 1775 டு 1782 வரை நடந்தது. இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் பார்த்தீங்கன்னா 1803 டு 1806 வரை நடைபெற்றது. மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போர் 1817 டு 1819 வரை நடைபெற்றது. இரண்டாம் சரபோஜி மறைவு பார்த்தீங்கன்னா 1832 ஆகும்.